வணக்கம். நான் நயினார் நாகேந்திரன் பேசுகிறேன். வரும் 22ஆம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது. அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மாநில இந்து முன்னணி தலைவர் அன்புக்குரிய அண்ணாச்சி காடேஸ்வர சுப்பிரமணியன் அவர்கள் மற்றும் அவர்களோடு சேர்ந்து பக்தன்ஜி அவர்கள், ராஜேஷ் அவர்கள், இளங்கோவன் அவர்கள், அவருடைய குழுவில் இணைந்திருக்கிற அனைவரும் சேர்ந்து முருக பக்தர்கள் மாநாட்டை மிகவும் சிறப்பான முறையில் இங்கே ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய வீடுகளை வடிவமைத்து தினசரி அது பூஜை ஏற்பாடுகள் எல்லாம் செய்து தினசரி இப்பொழுது 3 நாட்களாக இன்றைக்கு கூட 20,000க்கு மேலாக ஆட்கள் வந்திருப்பார் என்று சொல்கிறார்கள். நேற்று 12,000 பேர் வந்ததாக கணக்கு இருக்கிறது. ஆக இப்படி தினசரி இன்னும் 2 தினங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இன்னும் ஏராளமான பக்தர்கள் தமிழ்நாடு, இந்தியா முழுவதும், சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற நாடுகளிலிருந்தும் நிறைய பக்தர்கள் வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டு இந்த திடலில் மருத்துவ குழு தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது, பிரசாத குழு தனியாக அமைக்கப்பட்டிருக்கிறது மற்றும் குழந்தைகளோடு வருபவர்களுக்கு தனியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சிறந்த முறையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டு உண்மையிலேயே பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய அம்சமாக இருக்கிறது. இதில் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாவட்ட தலைவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவர்கள் அனைவரும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த மாநாட்டுக்கு எதிராக இன்னைக்கு மதுரையில திருமாவளவன் மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எப்படி பார்க்குறீங்க? அவங்க சொல்றது என்னன்னா, நீங்க திட்டமிட்டு மக்களை பிளவுபடுத்தி தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிக்கிறீங்க. அதுக்கு சில கட்சிகள்லாம் துணை போகுது அப்படின்னு திருமாவளவன். முருகனை கும்பிடுறது பிரச்சனை கிடையாது, வழிபடுறது பிரச்சனை கிடையாது. ஆனா அரசியல்வாதிகள் அது பாஜக பிரச்சனையா இருக்கு. நான் இதில் இந்த திடலிருந்து நானும் அரசியல் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த கேள்வியை கேட்குறீங்க. பழனியில் முருக பக்தர்கள் மாநாடு நடத்தினாங்க இல்லையா, அப்போ அதில் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க இல்லையா. அரசியல்வாதிக்கும் ஆன்மீகம் இருக்கும்ல. இப்போ நாங்கள்லாம் போய் சாமி எங்கே போய் நாங்கள் போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இதில் நான் அரசியல் அதிகம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா இந்த மாநாட்டு திடலுடைய முடிவுப்படியே, நாங்கள் எடுத்த முடிவுப்படியே இங்கே யாரும் அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு தான். பக்தி தான் பற்றி, ஆன்மீகம் பற்றி தான் பேசுகிறோம். ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இன்னொன்று சொல்கிறேன், இருந்தாலும் நீங்கள் இதை கேட்டுட்டீங்க. மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் கலந்து கொள்ளலாமா, அவர்களுக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி தானே? ஆனால் நீங்கள் ஒருத்தருமே அவரை போய் கேட்கவே இல்லை. அவர்களுக்கும் பக்தி இருக்குமே, அவர் அந்த நாட்டுடைய பிரச்சனை தானே அப்படின்னு நீங்கள் மீடியா யாருமே அவங்கள போய் பதிலுக்கு கேட்கவே மாட்டேங்கிறீங்க. கேட்டுட்டு அமைதியாக அப்படி வந்துட்டு எங்கள்கிட்ட கேட்குறீங்க. ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் இதில் கலந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாரு. நான் அறநிலையத்துறை அமைச்சரை பார்த்து கேட்குறேன், நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வியை இப்போ நான் அவர்களை பார்த்து உங்கள் மூலமாக கேட்குறதுன்னா, ஆந்திராவிலேருந்து இங்கே யாரும் சாமி கும்பிடக்கூடாதான்? இதை நீங்கள் கேட்டிருக்கலாமே அவர்கிட்ட. சாமி கும்பிடுறத பிரச்சனையே சொல்லல. எல்லா கட்சியிலையும் முருக பக்தர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் முருகனை விரும்பாத ஆளே கிடையாது. எல்லாரும் அதை அரசியலுக்கு பயன்படுத்துறது தான் பிரச்சனை. இப்போ நாங்கள் தேர்தல் நடக்கல, வரப்போது நாங்கள் இப்போ ஓட்டு கேட்கலைங்க. யார்ட்டையும் நாங்கள் ஓட்டு ஒன்றும் கேட்கலையே. குற்றம் கால குமரனை காக்கங்கிறது குமரக்கடவுள் பக்தி ஏன்னா இந்த ஆட்சியிலிருந்து ஆன்மீகத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. முதலமைச்சருக்கு பக்தி கிடையாது. முதலமைச்சர் பக்தி கிடையாது. அது எல்லாமே இந்த மாதிரி தான். அவர் அரசியலுக்காக நடத்தினார். அப்போ
அவர் பக்திக்காக நடத்திருக்காரு. நீங்க எப்படி சொன்னாலும் அதிகமான கும்பாபிஷேகங்கள், குடமுழுக்கு, சீரமைப்பு பணிகள் கோயில்ல பண்ணது நாங்க தான் திமுக ஆட்சியில தான் பண்ணோம் அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இல்லை அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. அது அவங்க ஒவ்வொருத்தருடைய கடமை. அதாவது என்னென்னா, இந்த அரசாங்கம் வந்து ஹெச்ஆர்என்சி போர்டு இருக்குது, அதில் உள்ள பணத்தெல்லாம் வந்து கோயிலுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். 12 வருஷத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்ணணும். இது அரசாங்கத்துடைய கடமை. இது மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க, அதை செய்யணும். அவ்வளோ சார், குறிப்பா இன்னைக்கு அதுல என்ன சொல்றாங்கன்னா, பெரும்பாலும் சமஸ்கிருதத்துல தான் முருகன் கோவில்கள்ல வழிபாடு பண்றாங்க, தமிழுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை அப்படின்லாம் பேசினாங்க. உங்க மாநாட்டுல வந்து அறுபடை வீடுகள்லயும் தமிழ்ல அர்ச்சனை செய்யறதுக்கு உங்களால தீர்மானம் நிறைவேற்ற முடியுமா, அதுக்கு உத்தரவிட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் தமிழில் அர்ச்சனை பண்ணலாமா? அதுவும் தவறு இல்லை. எல்லா கோயிலிலும் இருக்கு, பண்ணலாமே. இல்ல தீர்மானமா நிறைவேறி நீங்க வலியுறுத்திங்களான்னு கேக்குறாங்க மாநாட்டின் வாயிலா. இல்லை, தமிழில் அர்ச்சனை பண்ணலாம், சொல்லலாம். அதில் ஒன்றும் தவறு இல்லை. தமிழ் கடவுள் தானே முருகன், அதனால் அவருக்கு தமிழ்லேயே அர்ச்சனை பண்ணல ஒன்றும் தவறு இல்லை. நீங்க கேட்பீங்களாங்கிறது மட்டும் தான். கண்டிப்பாக கேட்கலாம். சரி, இதில் ரொம்ப அரசியல் வேண்டாம். ஏன்னா யாரையும் குறை சொன்ன மாதிரி இருக்கு. முருகன் கோயிலுக்கு வந்து திருமாவளவன் வந்து தரிசனம் பண்ணாரு, அது எல்லாருமே வரவேற்றாங்க. ஆனா விபூதி பிரசாதத்தை அடுத்த கொஞ்ச நேரத்திலே அழிச்சிட்டாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அதை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அதுக்கு அவர் ஒரு காரணம் சொல்றாரு. அப்புறம் அவ்வளோதான். சார், இந்த மற்ற முருகன் மாலை யாரெல்லாம் வர்றாங்க, நிகழ்ச்சி நேரங்கள் இது வந்து இப்போ இதுவரைக்கும் வந்து ஆந்திரா துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் வர்றாங்க, மற்ற எல்லா தலைவர்களும் வர்றாங்க. சார், குறிப்பா வந்து தமிழ் கடவுள் முருகன் சொல்றீங்க, ஆனா கீழடிய அகழாய்வு அறிக்கையை வெளியிட மறுக்கிறீங்க அப்படின்லாம் பேசுறாங்க. இல்லை, இன்னும் ஆய்வு அரசியல் தான் நடக்குது. இல்லை எப்படி பார்க்க முடியாது? இல்லை, அதில் இன்னும் ராமகிருஷ்ணன் பணியிட மாற்றம் வேற இல்லை, அதெல்லாம் அதுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. சில இன்னும் ஆய்வறிக்கைகள் முடிக்கப்பட வேண்டியிருக்கு. முடித்த உடனே கண்டிப்பாக கீழடி வரும்.